ஹாய். சாரி ப்ரீப்ளீட் பிஸ்னஸ் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ். இதை நீங்க வந்துட்டு ஒரு செல்ஃபா எடுக்காம ஒரு பிஸ்னஸ் பேஸ்ல எடுக்கிறீங்க. நீங்க பிஸ்னஸ் பேசிஸ்ல இந்த சாரி ப்ரீப்ளீட் கத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இதுல வந்துட்டு உங்களுக்கு நான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒவ்வொரு சாரியுமே ஒவ்வொரு மாதிரி. ஒரு சாரி ஒரு லென்த்தா இருக்கும், ஒரு சாரி கம்மியா இருக்கும், ஒரு சாரி அயன் பண்ண முடியாது, ஒரு சாரி சூப்பரா அயன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாரீஸஸ் இருக்கு. ஸோ ஒரு ஃபுல் டியூட்டோரியல் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும், எப்படி எல்லாம் சாரீஸை ப்ரீப்ளீட் பண்ணணும், எப்படியெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கஸ்டமர் வந்து கேட்பாங்க, எல்லாமே உங்களுக்கு நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு, ப்ரீ பிளேட்டிங், பாக்ஸ் ஃபோல்டிங் எல்லாத்துக்குமே குட்டி குட்டி நோட்ஸாக நிறைய சொல்லுவேன். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிஸ்னஸாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஃப்யூச்சரில். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு என்ன டவுட்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம சாரீ ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது ஃபஸ்ட்டு வந்துட்டு டேபிள். அயனிங் டேபிள் தான் வேணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நார்மலாக வீட்டில் இருக்கிற டேபிள் கூட போதும். அந்த டேபிளோட ஹைட் மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப கீழே இருந்துச்சுனாக்கா ரொம்ப நேரம் குனிஞ்செல்லாம் நம்மளால அயன் பண்ண முடியாது. ஒரு சாரி அப்படின்னா உங்களுக்கு ஓகே. இல்லை எனக்கு வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த ஹிப் வரைக்குமாவது உங்களுக்கு டேபிள் இருக்கணும். ரொம்ப குனியக்கூடாது. உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி டேபிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எனக்கு வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறது நார்மல் ஸ்டடி டேபிள் தான். எனக்கு அதுவே போதும். நான் தனியாக சாரி ப்ரீப்ளீட்டுக்கு டேபிள்லாம் எதுவுமே வாங்க கிடையாது. ஸோ உங்கள் டேபிள் வந்துட்டு உங்கள் ஹைட்டுக்கு இருக்கான்றதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த டேபிள் வந்து உடன் டேபிளா இருந்தா மேல வந்துட்டு ஒரு கிளாத் போட்டு தான் நீங்க அயன் பண்ணணும். நான் யூஸ் பண்றது பெட்ஷீட் போட்டு அயன் பண்ணுவேன். இதே நீங்க வந்து அயனிங் டேபிள் அப்படின்னு போனீங்கன்னாக்க அதுல உங்களுக்கு கிளாத் வந்துடும். ஸோ உங்களுக்கு அந்த கிளாத் வந்துட்டு தேவைப்படாது. இதே உடன் டேபிள்னாக்க நீங்க அதுக்கு மேல வந்து பெட்ஷீட்டோ ஏதோ ஒன்று போட்டு தான் நீங்க அயன் பண்ற மாதிரி இருக்கணும். அதாவது அயன் பண்ணும்போது அந்த கிளாத் நகராத மாதிரி பெட்ஷீட் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கிளாத் போட்டு நீங்க அயன் பண்ற மாதிரி இருக்கும். இதுதாங்க நான் ப்ரீப்ளீட் பண்ற டேபிள். இது வந்து ஸ்டடி டேபிள். இதோட லென்த் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 48 இன்ச்சஸ் இருக்கு. இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 24 இன்ச்சஸ் இருக்கு. இது வந்து எல்லா சாரிக்கும் கரெக்டா இருக்கு. உங்களோட டேபிளோட ஹைட்டும் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அயன் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்துட்டு ஸ்டீம் அயன் பாக்ஸ் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு பிகினரா நீங்கள் நார்மல் அயன் பாக்ஸில் கூட ட்ரை பண்ணுங்க. ஆனால் பிஸ்னஸ் ஓரியன்டாக போனீங்கன்னாக்கா ஸ்டீம் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் நம்ம வந்து இதில் இங்கே தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை வந்துட்டு ஹீட் அந்த ஸ்டீமாக இது பண்ணி இந்த பக்கம் ஸ்டீம் வெளியே வரும். ஸோ அதை போட்டு நீங்கள் அயன் பண்ணீங்கன்னா ஃபேப்ரிக் உங்களுக்கு நல்லாவே அயன் ஆகும். அதனால தான் ஸ்டீம் அயன் பாக்ஸ் சஜஸ்ட் பண்ணுறது. ஸ்டீம் அயன் பாக்ஸில் நீங்கள் எந்த கம்பெனி வேணால் யூஸ் பண்ணுங்க. நான் யூஸ் பண்றது பிலிப்ஸ் கம்பெனி, பிலிப்ஸ் பிராண்ட். ஓகேவா? பிலிப்ஸ் பிராண்ட் யூஸ் பண்றேன். இது வந்து 1200 வாட்ஸ் தான். இதுக்கு மேலே நிறைய வாட்ஸ் இருக்கு, அதெல்லாம் இருக்கு 2400. அதுக்கு மேல வந்துட்டு தனியா தண்ணி கேனுக்கு வந்து தனியா ஒரு கேன் வச்சுட்டு அயன் பாக்ஸை வந்துட்டு தனியா வச்சு பண்றதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப வெயிட்டா இருக்கும். நீங்க வந்துட்டு ஒரு அயன் பாக்ஸ் வாங்குறீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஷாப்ல போயிட்டு அயன் பாக்ஸை தூக்கி பார்த்து இந்த வெயிட் உங்களுக்கு ஓகேவான்னு செக் பண்ணிட்டு வாங்குங்க. ஏன்னா நான் வாட்ஸ் அதிகமா வாங்குறேன், அப்பதான் என்னால் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாட்ஸ் அதிகமா இருக்கிற அயன் பாக்ஸை வாங்கிட்டு அது உங்களால தூக்க முடியலன்னாக்க அயன் பாக்ஸும் வேஸ்ட் ஆயிடும், உங்க ஃபேப்ரிக்கும் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க அயன் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பக்கத்துல போய் நீங்க செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. அண்டு அயன் பாக்ஸ் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா இதுக்கு மேலே கோட்டிங் இருக்கும். நான் நிறைய அயன் பண்ணி இந்த கோட்டிங் எல்லாம் போயிடுச்சு. இந்த கோட்டிங் லைட்டாக தெரியுதா உங்களுக்கு? ஸோ வந்துட்டு இந்த மாதிரி கோட்டிங் இல்லாத அயன் பாக்ஸ்லாம் அயன் பண்ணாதீங்க. அண்ட் இந்த அயன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு தண்ணி ஊற்றுற ஃபெசிலிட்டி இருக்குது. அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீம் வேணுமா இல்லை ஸ்டீம் வேண்டாமான்ற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்ப்ரே அடிக்கிற பட்டனு, இது வந்து ஸ்டீம் பட்டனு. உங்களுக்கு எல்லா கிளாத்துக்கும் ஏற்ற மாதிரி இங்கே வந்துட்டு உங்களுக்கு இது கொடுத்துருப்பாங்க. இங்கே தெரியுதா தெரியல. ஸோ இங்கே நைலான், சில்க்கு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் சில்க் பண்ணுறதுனால நான் சில்க்லேயே வந்துட்டு உங்களுக்கு இதை வச்சுட்டு அயன் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இதுதான்
சேஃப்டி பின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்ட்ராங்கா சஜெஸ்ட் பண்றது அரோமி பிராண்டு. அரோமி பிராண்ட்ல நான் யூஸ் பண்றது நம்பர் 1 சைஸு. இதுல 0 சைஸும் இருக்கு, 2 சைஸும் இருக்கு. நார்மலா இருக்கிற சாரீஸ்ல எல்லாமே இந்த தின்னா இருக்கிற சாரீஸ்க்கு எல்லாமே 0 சைஸ் கரெக்டா இருக்கும். கொஞ்சம் ஹெவியா இருக்கிற சாரீஸ்க்குனாக்கா 1 கரெக்டா இருக்கும். அதுக்கும் மேல ரொம்ப ஹெவியா ஒர்க் வச்ச சாரீஸ், இந்த பீட்ஸ் வச்சது, ஸ்டோன்ஸ் வச்சது, ஜர்தோசி எல்லாம் கூட சில சாரீஸ்ல இருக்கும். அந்த மாதிரி ஹெவி சாரீஸ் எல்லாமே நீங்க 2 சூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். பட் 0 அண்ட் 1 வந்துட்டு ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அரோமி பிராண்ட் தவிர நான் எந்த பிராண்டுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதுலதான் கொஞ்சம் அந்த இது பண்ணி நம்ம வந்து இந்த சாரீல வந்து பின் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறது எனக்கு அரோமி பிராண்ட் தான். ஸோ நான் சஜெஸ்ட் பண்றது அரோமி பிராண்ட் பின். ஸோ நெக்ஸ்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கான் மேட். இந்த சிலிக்கான் மேட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா, நம்ம ரொம்ப ஹீட் போட்டு அது டைரக்டா ஃபேப்ரிக்ல போய் ஃபேப்ரிக்கை டேமேஜ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த சிலிக்கான் மேட் போட்டு யூஸ் பண்ணுவோம். நம்ம லோக்கல் ஷாப்ஸ்லாம் நியூஸ் பேப்பர் போட்டு அயன் பண்ணுவாங்க. நியூஸ் பேப்பர் போட்டு அயன் பண்ணுறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, நியூஸ் பேப்பர் நம்ம ஃபேப்ரிக் மேல போட்டோம்னா நம்மளுடைய ப்ளீட்ஸ்லாம் நமக்கு தெரியாது, ஏதாவது மிஸ்அலைன் ஆயிருந்தா கூட நமக்கு தெரியாது. ஸோ இது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு ப்ளீட்ஸ் அலைன் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு நான் அமேசான்ல தான் வாங்கினேன், 200 ருபீஸ். இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க ரொம்ப ஹீட் போடுறீங்க, ஃபேப்ரிக் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குன்னா இதை போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா ஃபேப்ரிக்கும் கம்மி ஹீட் போகும். அண்ட் சில சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்லாம் நிறைய இருக்கும். அதை வச்சு நீங்க மேலே அயன் பண்ணீங்கன்னா உங்களோட அயன் பாக்ஸ் தான் டேமேஜ் ஆகும். சில சமயத்துல ஷார்ட் சர்க்கியூட் கூட ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க அந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் இருக்கிற சாரியை நீங்க அயன் பண்றீங்கன்னா இந்த மாதிரி சிலிக்கான் மேட் போட்டுட்டு அதுக்கு மேல நீங்க வந்து அயன் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேப்ரிக்கும் டேமேஜ் ஆகாது, உங்களுடைய வந்து அயன் பாக்ஸும் டேமேஜ் ஆகாது. இது வந்து சேஃபஸ்ட் மெத்தட். ஓகேங்களா? அடுத்த மெட்டீரியல் சாரீ ப்ரீப்ளீட் கவர். சாரீ ப்ரீப்ளீட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் வந்து 14:18. இது நான் யூஸ் பண்றது வந்து சீல்டு. இந்த மாதிரி நீங்க இந்த கவர் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கவரை பிரிச்சுட்டு நீங்க சீல் போட்டு ஒட்டிடலாம். இது வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்டாகவும் இருக்கும். ஆனால் இது வந்து சிங்கிள் யூஸ் தான் உங்களுக்கு. இதுதான் சாரீ ப்ரீப்ளீட்டோட ஓரளவுக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுற கவரு. ஆனா சில ஹெவி சாரீஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கவர் பத்தாது, உள்ளேயே போகாது. அதுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் பெரிய கவர் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அண்ட் லாஸ்டா நமக்கு தேவைப்படுற ரொம்ப முக்கியமான மெட்டீரியல் வந்து இந்த பெக் கிளிப் தான். இந்த பெக் கிளிப் வந்து பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷனரியிலேயே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்துட்டு நான் பக்கத்துல வந்துட்டு 4 கிளிப் 90 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஆன்லைன்லலாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. இந்த கிளிப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த மவுத் வந்து ஓப்பன் ஆகுற மாதிரி கிளிப் வாங்கிக்கோங்க. என்னுடைய டேபிளுக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்கியிருக்கேன். என்கிட்ட அயனிங் டேபிள் கிடையாது. ஸோ எனக்கிட்ட ஸ்டடி டேபிள் தான் இருக்கு. அந்த டேபிளுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு நல்லா அந்த மவுத் ஓப்பன் ஆகுற மாதிரி செக் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்க டேபிளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பெக் கிளிப் வாங்கிக்கோங்க. மெட்டீரியல்ஸ் இவ்வளோதான். உங்களுக்கு ஒரு டேபிள், ஒரு அயன் பாக்ஸ், அப்புறம் பின் பண்றதுக்கான அரோமி சேஃப்டி பின், அந்த பெக் கிளிப்பு, மேலே வச்சு அயன் பண்றதுக்கு சிலிக்கான் மேட், அப்புறம் லாஸ்டா ப்ரீப்ளேட் பண்ணி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு கவர். இவ்வளோ இருந்தா போதுங்க. சாரீ ப்ரீப்ளேட் பிஸ்னஸ்க்கு இவ்வளோதான் மெட்டீரியல்ஸ். சாரீ ப்ரீப்ளீட்டிங்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட்லேயே நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்கு. மெஷர்மெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இப்போ கஸ்டமர் நேரில் வராங்கன்னா அவங்க கிட்ட மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறது. கஸ்டமர் நேரில் வரல அப்படின்னா அவங்க கிட்ட என்னென்ன மெஷர்மெண்ட் கேட்கணும் அப்படிங்கிறது. கஸ்டமர் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் நான் வருவேன், என்னால் அதுக்கப்புறம் வர முடியாது அப்படின்னா அவங்க கிட்ட என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கணுங்கிறது. அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ கஸ்டமர் நேரில் வராங்க அப்படின்னா அவங்க ஒரு சாரி கொண்டு வந்தால் பரவாயில்ல, 2 சாரி, 4 சாரி, 6 சாரி, எத்தனை சாரி கொண்டு வந்தாலும் ஒரே ஒரு சாரிக்கு மட்டும் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அதேவே அடுத்த சாரிக்கு காப்பி பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்குறீங்களா? அது அவங்களது தான் சாரி, அவங்க தான் இந்த 6 புடவையும் கட்ட போறாங்க. ஆனா ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு லென்த்லயும் ஒவ்வொரு ஹைட்லயும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சாரியும் அவங்களுக்கு கண்டிப்பா டிஃபர் ஆகும். நீங்க எல்லா சாரியுமே பர்ஃபெக்டா உங்களுக்கு மேட்ச் ஆகணும் அப்படின்னா எல்லா சாரிக்குமே கண்டிப்பா மெஷர்மெண்ட் எடுக்கணும்.
கொஞ்சம் டைம் கொடுங்க, மெஷர்மெண்ட் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லா சாரீக்குமே மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கஸ்டமருக்கு எல்லா சாரியுமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். சில சாரீஸ் அதுலயே பாத்தீங்கன்னா சில சாரீஸ் 7 ப்ளீட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு சில சாரீஸ் 6 ப்ளீட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், பிகாஸ் ஆஃப் லென்த் அண்ட் ஹைட். சாரியோட இன்சைட் எடுத்துக்கோங்க. நீங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ அங்க வந்துட்டு ஒரு இன் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு ரவுண்ட் வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஸ்ட்ரைட்டா நின்னுக்கோங்க. சாரி வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா பிடிச்சிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். அண்ட் ஹிப் போர்ஷன் வந்துட்டு டைட்டா இருக்கணும். இங்க வேஸ்ட் லூஸா இருக்கணும். கால் வந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு தெரியணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும். நம்மளுடைய சாரி பேட்டர்ன்ல வந்துட்டு பேட்டர்ன் கரெக்டா இருக்கணும். ஸோ நம்மளுடைய பெல்லிக்கு ஸ்ட்ரைட்டா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பின் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பின். செகண்ட் பின் வந்து பல்லு பின்னு. பல்லு போர்ஷன் எடுத்துட்டு சாரி இப்படி சிங்கிள் ப்ளீட்டா எடுத்துக்கோங்க. இது நீங்க இப்படி ஷோல்டர்ல போட்டுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடா இப்படி ஸ்ட்ரெயிட்டா நீட்டிக்கோங்க. நீங்க பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு காஃப் மசில் வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு சாரி வந்து இந்த இடத்துல ஷோல்டர்ல இங்க பின் பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்டர்ல பண்ற பின் தான் சாரியோட செகண்ட் பின். ஓகே, நம்மளோட செகண்ட் பின்னை இந்த மாதிரி பல்லுல பின் பண்ணிட்டு சாரீஸை இந்த மாதிரி ரேண்டமா எடுத்துக்கோங்க. இந்த பின்னை வந்துட்டு நம்ம ஷோல்டர்ல இங்க வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி எங்க நம்ம பின் பண்ணுவோமோ அங்க வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பின் மட்டும் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் சுத்தி வந்துருங்க. இப்படி வரும்போது உங்களுக்கு இந்த இடத்துல எந்த லூஸும் இருக்கக்கூடாது, நல்லா இப்படி டைட் பண்ணிக்கோங்க. இங்க இழுத்து இங்க டைட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்க கொண்டு வரும்போது ஹிப்ல இருக்கிற சாரீஸ்லாம் கீழே இறக்கி விட்டுக்கோங்க. சாரி இந்த மாதிரி அழகா இந்த மாதிரி வரணும். ஓகே, ஸோ இங்க பின் பண்ணுவோம் இல்லையா, இங்க ஜஸ்ட் ஹேண்ட் வச்சு பிளேஸ் பண்ணிட்டு சாரி இப்படி லிஃப்ட் பண்ணுங்க. இப்படி லிஃப்ட் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைட்ல சாரி இப்படி ஸ்ட்ரைட்டா பிடிச்சிக்கோங்க. அப்போ உங்க கால் வந்துட்டு லைட்டா தெரியணும். ரொம்ப கீழே இப்படி இருக்கக்கூடாது, ரொம்ப மேலேயே இருக்கக்கூடாது. கால் அழகா தெரியற மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல தேர்ட் பின் வரணும். இந்த இடத்துல இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. இன்ச் டேப் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீட்ஸ் எவ்வளோ தூரம் வேணுங்கிறதுக்காக. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அபெக்ஸ் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும், அதாவது நம்மளுடைய நிப்பிள் பாயிண்ட் இருக்கு இல்லையா. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் மாறும். 10, 11, 11.5 மேக்ஸிமம் இவ்வளோதான் இருக்குங்க. அதுக்கு மேலே அவங்க வந்து பிரேசியரே போடல அப்படின்னா வேணா 12 வரும். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு 10 எடுத்துக்கோங்க. 10ல இருந்து இந்த இடத்துல, அதாவது ரைட் சைடு இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இங்க இருந்து இது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் ரைட் டு லெஃப்ட் அந்த சென்டர் பாயிண்ட்ல எவ்வளோ வருதுங்கிறத பார்த்துக்கோங்க. எனக்கு 19 வந்திருக்கு. ஓகேங்களா, மேக்ஸிமம் ஒரு 16 to 22 அந்த ரேஞ்சில் தான் வரும். ரொம்ப ஃபேட்டாக இருந்தாங்கன்னா 24 அந்த மாதிரி வரும். மீடியமாக இருக்காங்கன்னா 18, 19, 20 அந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா, அந்த மெஷர்மெண்ட்டோட சேர்த்து இந்த இன்ச் டேப் மெஷர்மெண்ட்டையும் எடுத்துக்கோங்க. இது கஸ்டமர் நேர்ல வராங்க அப்படின்னாக்க. ஓகேங்களா, இப்ப கஸ்டமர் நேர்ல வரல அப்படின்னா அவங்க கிட்ட என்னென்ன மெஷர்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஹிப் சைஸ், அவங்க இன்ஸ்கர்ட் போடுறாங்க இல்லையா, அந்த இன்ஸ்கர்ட் போடுற இடத்துல இருக்கிற ஹிப் சைஸ் இந்த மாதிரி எவ்வளோ வருதுங்கிறது கேட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கேட்டுக்கோங்க. என்னோட ஹிப் சைஸ் 35. அதே மாதிரி பல்லு ஹைட், ஷோல்டர்ல இருந்து அவங்க பல்லு எவ்வளோ தூரம் விடுவாங்கன்ற ஹைட் மெஷர்மெண்ட் கேட்டுக்கோங்க. ஷோல்டர்ல இருந்து அந்த காஃப் மசிலுக்கு கீழே, அந்த சென்டர் காஃப் மசிலுக்கு சில பேர் விடுவாங்க, இல்லை அதுக்கும் கீழே கூட சில பேர் விடுவாங்க. ஸோ பல்லுவோட ஹைட் கேட்டுக்கோங்க. அப்புறம் அவங்களோட ஃபுல் சைஸ் ஃபோட்டோ. அவங்க வந்துட்டு செஸ்ட், சில பேருக்கு செஸ்ட் பெருசாக இருக்கும், இடுப்பு சின்னதாக இருக்கும். சில பேருக்கு செஸ்டே இருக்காது, ஆனால் வந்து லோயர் பாடி பெருசாக இருக்கும். ஸோ அவங்களுடைய ஃபுல் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ப்ளீட்ஸ் எத்தனை கணக்கு எடுக்கணுங்கிறதுக்கான ஒரு கால்குலேஷனுக்காக ஒரு ஃபுல் சைஸ் ஃபோட்டோ. அவங்க ஃபேஸ் கட்ட விரும்பலை அப்படின்னாக்கா ஃபேஸ்க்கு ஒரு ஸ்மைலியோ ஏதோ ஒன்று மாஸ்க் பண்ணி ஃபோட்டோ அனுப்ப சொல்லுங்க. ஃபுல் சைஸ் ஃபோட்டோ ரொம்ப முக்கியம். அவங்க பர்சன் நேரில் வரல அப்படின்னாக்கா ஹிப் சைஸு, பல்லு ஹைட், இல்லைன்னா அவங்க ஹைட், ரெண்டுல ஏதாவது ஒன்று. பல்லு ஹைட்டு கேட்டுட்டு அவங்களுடைய ஃபுல் சைஸ் ஃபோட்டோ இருந்தால் மட்டும்தான் நம்மளால ப்ளீட்ஸ் கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அவங்க நமக்கு வந்துட்டு போர்ட்டர்லயோ இல்லை கொரியர்லயோ அனுப்புற மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை எப்படி எடுக்கணும்னா, இப்போ ஹிப் சைஸ் வந்துட்டு அவங்க 35 அப்படி சொல்றாங்கன்னா நீங்க சாரீ எடுத்துக்கோங்க. சாரீ வந்து சில சாரீஸ் வந்துட்டு இவ்வளவுதான் வரும், சில சாரீஸ் ஹிப் வரைக்கும் இவ்வளோ செஸ்ட் வரைக்கும் வரும். ஸோ சாரியோட ஹைட்டை பொறுத்து நமக்கு மெஷர்மெண்ட் மாறும். ஓகேங்களா, ஸோ ஹிப்
ஹிப்போட சைஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹிப்புக்கு வந்துட்டு நம்மளுடைய இன்சைட், அதாவது ஃபர்ஸ்ட் பின் நம்ம எழுதுவோம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் பின்ல இன்சைட் நம்ம இன் பண்றோம் இல்லையா, அங்க இருந்து 35 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய ஹிப் சைஸ் வந்து 35. இப்போ என்னோட ஹிப் சைஸ் வச்சுக்கிறேன் 35. 35ல இருந்து 15 to 20 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் வந்துட்டு 15 இன்ச்சஸ் ஆட் பண்றேன். 35 பிளஸ் 15 வந்துட்டு 50. ஓகேங்களா, ஸோ மொத்தமா நான் வந்து 50ல ஒரு பின் இன்சர்ட் பண்றேன். ஸோ கஸ்டமர் நேர்ல வரல அப்படின்னா அவங்க ஹிப் சைஸ்ல வந்துட்டு உள்ள இன் பண்ற சைட்ல அவங்களோட ஹிப் சைஸ் பிளஸ் 15. ஓகே, இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பின். செகண்ட் பின் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பல்லு ஹைட்டே கொடுத்துருக்காங்க. ஷோல்டர்ல இருந்து கீழே பல்லு எவ்வளோ ஹைட்டு கொடுத்துருக்காங்களோ அந்த ஹைட்டை அப்படியே வச்சிருங்க. செகண்ட் பின்ல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ இப்போ தேர்டு பின் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செகண்ட் பின் ஷோல்டர் பின் இருக்கு இல்லையா, ஷோல்டர் பின்ல இருந்து 50, அதாவது 35 இன்ச் ஹிப் சைஸா இருந்துச்சுன்னா 35 இன்ச் ஹிப் சைஸா இருந்துச்சுன்னா 50 பிளஸ் 12. இதே 38 ஹிப் சைஸா இருந்துச்சுன்னா 53 பிளஸ் 12. இதே 40 ஹிப் சைஸா இருந்துச்சுன்னா 55 பிளஸ் 12. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு கஸ்டமர் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது. கஸ்டமர் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் வராங்க, ஒரு டைம் தான் வருவாங்கன்னா அவங்களுக்கு வழக்கம் போல ஹிப் சைஸ் எடுத்துக்கோங்க. ஹிப் சைஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பல்லு ஹைட் எடுத்துக்கோங்க. நீங்க ரெண்டாவதா வழக்கம் போல அதே மாதிரி பல்லு ஹைட் நீங்க இந்த ஷோல்டர்ல எங்க பின் பண்ணுவாங்கன்றதை கேட்டு பல்லு ஹைட் நீங்க எடுத்துக்கோங்க. நார்மலா ஹைட் வந்துட்டு ஒரு 42, 44, 46 அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, பல்லு ஹைட்டு. அதுக்கப்புறமா தேர்ட் மெஷர்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது ஷோல்டர்ல அவங்க எங்க பின் பண்ணுவாங்களோ அங்க வச்சுட்டு ஒரு சுத்தி ஒரு ரவுண்ட், நம்ம சாரியோட பல்லு வரும் இல்லையா, செஸ்ட் ப்ளீட்ஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல அவங்க எங்க பின் பண்ணுவாங்களோ அந்த இடத்துல நார்மலா ஒரு 50ல இருந்து 60 அந்த மாதிரி வரும். ஓகேங்களா, எனக்கு வந்து 51 வந்திருக்கு. ஸோ செஸ்ட் இங்க வந்துட்டு எங்க ஷோல்டர்ல எங்க பின் எங்க போடுவாங்களோ அங்க ஸ்டார்ட் பண்ணி சுத்தி கொண்டு வந்து இங்க இங்க இந்த இடத்துல எங்க பின் பண்ணுவாங்களோ அது வரைக்கும் ஒரு 50ல இருந்து 60க்குள்ள வரும். ஓகேங்களா, இது மூணும் ஒரு டைம் மட்டும் வராங்கன்னா நீங்க வாங்கிக்க வேண்டிய மெஷர்மெண்ட். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பின் ஹிப் சைஸ் பிளஸ் 15, செகண்ட் பின் ஷோல்டர்ல இருந்து பல்லுவோட ஹைட், அண்ட் தேர்டு பின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரவுண்டா ஒண்ணு கொண்டு வந்தோம் இல்லையா, ரவுண்ட் பிளஸ் 12. இவ்வளவுதாங்க மெஷர்மெண்ட். இதை வச்சுதான் நம்ம 3 பின்ஸும் பிளேஸ் பண்ண போறோம். 3 பின்ஸ் பிளேஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால ப்ரீ ப்ளீட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண முடியும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் வந்துட்டு நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ். நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் வந்துட்டு மினிமம் எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 5 ப்ளீட்ஸ் எடுக்கலாம். சில பேர் 4 ப்ளீட்ஸ் கேட்குறவங்க எல்லாமே இருக்கிறாங்க. நல்லா ஃபேட்டாக இருக்கிறவங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கலாம் 4 ப்ளீட்ஸ் கேட்குறவங்களும் இருக்காங்க. ஒரு 5 எடுக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் 9 தான் சொல்லுவேன். 10, 11 எல்லாமே வந்துட்டு வேண்டான்னு சொல்லிடுவேன். அப்படி 10, 11 எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஹிப் பெல்ட் போட்டால் நல்லா இருக்கும். ஹிப் பெல்ட் போடாம நம்ம எடுக்கணும்னா ஒரு மேக்ஸிமம் 9 வரைக்கும் போகலாம், எந்த பாடி சைஸா இருந்தாலும் சரி. ஏன் சொல்றேன்னா நீங்க இங்க பல்லு பின் பண்றீங்கன்னா சாரி வந்து நல்லா இப்படி இறங்கி வரணும். இறங்கி வந்தாதான் உங்களுக்கு வந்து அந்த சாரியோட அழகே இருக்கும். நீங்க ப்ளீட்ஸ் ஏத்த 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 சாரியோட ஹைட் இப்படி ஏறிக்கிட்டே வரும். அது மட்டும் இல்லாம நம்ம கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு பின்னாடி ஹிப் வந்து கொஞ்சம் இருக்கிறதுனால சாரியும் போய் போய் பின்னாடி உட்காந்துக்கும். அப்போ உங்களுக்கு ரொம்ப சாரி வந்துட்டு சில பேர் இந்த பக்கம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல நினைப்பாங்க, இருந்தாலும் அந்த அந்த இடத்துல உட்காரணும் இல்லையா. ஸோ ஒரு 9 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இறங்கி வரத்துக்கு அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ரொம்ப நம்ம ஹிப்லயும் போய் சாரி உட்காந்துராது. என்னோட சஜஷன் வந்துட்டு மேக்சிமம் 9 வைங்கன்னு சொல்லுவேன். ரொம்ப பெரிய சாரியா இருக்கு, ரொம்ப குட்டியா இருக்காங்கன்னாக்க 10 வைக்கலாம். ஓகேங்களா, 11, 12, 13, 14 அதெல்லாம் வேண்டாம். அது வந்துட்டு அந்த கல்யாண பொண்ணுக்கு அந்த மாதிரி அவங்க ஹிப் பெல்ட் போடுறாங்க அந்த மாதிரி ஒரு இதுல வேணா அவங்க பண்ணலாமோ தவிர, நம்ம நார்மலா போறோம், நம்ம கெஸ்டா போறோம், நம்ம நீட்டா இருக்கணும் அப்படின்னாக்கா மேக்சிமம் ஒரு 9 வச்சா பரவாயில்ல.
சில கஸ்டமர்ஸ் வந்துட்டு எனக்கு சைட் தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கும் நான் மேக்ஸிமம் 9 தான் சஜஸ்ட் பண்ணுவேன். சைட் தெரியும். ஆனா ரொம்ப ஆக்வர்டா ரொம்ப அப்படியே மேல ஏறிக்கிட்டு அந்த மாதிரி தெரியாது. ஓகேங்களா? ஸோ மினிமம் ஒரு 4, 5ல இருந்து மேக்ஸிமம் 9 வரைக்கும் பிளேட்ஸ் வைக்கலாங்கிறது நான் சஜெஸ்ட் பண்றது. ரொம்ப ஸ்லிம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்க பாடிக்கு வந்துட்டு ரொம்ப சைட் தெரிய வேண்டாம் அப்படின்னா 8 வைக்கலாம். சைட் தெரிஞ்சா பரவாயில்லன்றவங்களுக்கு 9 வைக்கலாம். அது அவங்கவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி நம்ம வந்து 8 ஆர் 9 வச்சுக்கலாம். கொஞ்சம் மீடியம் பாடி இருக்கிறவங்க ஒரு 34 சைஸ் 36 சைஸ் இருக்கிறவங்க அப்படின்னா சைட் தெரிய வேண்டாம் அப்படின்னாங்கன்னா 7 வைக்கலாம். சைட் தெரிஞ்சா பரவாயில்ல அப்படின்னாக்க 8 வைக்கலாம். ரொம்ப ஃபேட்டா இருக்காங்க ஒரு 40 சைஸ்க்குலாம் போயிட்டீங்க அப்படின்னாக்க சைடு தெரிஞ்சா பரவாயில்லன்னா 6 வைக்கலாம். சைட் தெரியக்கூடாது அப்படின்னா 4, 5 வைக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் தான். ஸ்லிம்மா இருக்காங்கன்னா 8, 9, ஒரு 34, 36ல இருக்காங்கன்னா 7, 8, ஒரு 40 பிளஸ் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னாக்கா 5, 6, ரொம்ப 4 தான் வேணுன்றவங்களுக்கு 4. இதுதான் வந்துட்டு நம்பர் ஆஃப் பிளேட்ஸோடைய கால்குலேஷன். ஓகேங்களா? ஸோ மெஷர்மெண்ட்லாம் முடிச்சு நம்ம இப்போ ப்ரீப்ளீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ப்ரீப்ளீட் பண்ணும்போது நம்மளுடைய சாரியோட நல்ல பக்கம் இருக்கு இல்லையா, குட் சைட், இது வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும். சாரியோட ராங் சைடு வந்து கீழே இருக்கணும். சில சாரீஸ்க்கெலாம் வந்துட்டு ரைட் சைடு எது ராங் சைடு எதுனே தெரியாது. ஸோ இது ஒரு நோட்ஸு, நோட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு எது ராங் சைடுனே எதுனே தெரியாத அப்படின்ற சாரிக்கு வந்துட்டு நீங்கள் வந்து அந்த உள்ள நம்ம வந்து இது பண்ணுவோம் இல்லையா, இன் பண்ணுவோம் இல்லையா, அங்கே வந்துட்டு ஒரு நாட் மாதிரி போட்டுக்கோங்க. இது முந்தியில் போடாதீங்க. இன் பண்ணுற இடத்துல இப்படி ஒரு நாட் மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற சாரிக்கு சொல்கிறேன். இன்சைட் நீங்கள் ஒரு நாட் போட்டுட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணது கரெக்டாக இருக்கும். வேணும்னா அதை பிரித்து விட்டுடலாம். ஓகேவா? இது ஒரு நோட்ஸு, எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இது சாரீ வந்துட்டு இது நம்ம குட் சைட் தான் போட்டிருக்கோம். இது குட் சைட் தான் போட்டிருக்கோம் அப்படின்றதுக்கு நம்ம பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பின் வந்துட்டு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். அதாவது நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா ஆப்போசிட் டேபிளுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த பின் இருக்கணும். ஓகேவா? பின்னு நம்ம சைடில் இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் ப்ராசஸ்ஸு. இப்போ வந்து பல்லு ப்ளீட்ஸ் பார்க்கலாம். இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமானது வந்து பல்லு ப்ளீட்ஸ் தான். நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கஸ்டமருக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு பார்டர் வேணுங்கிறத கேட்டுக்கோங்க. சில பேர் ஃபுல் பார்டர் வேணும்னு கேட்பாங்க. ஸோ இந்த கஸ்டமர் வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது. 9 ப்ளீட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பார்டரை மட்டும் எடுத்து இப்படி வச்சுட்டு அடுத்து சாரீ இந்த மாதிரி பிஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பிஞ்ச் பண்ணி ஒரு மடிப்பு எடுத்துக்கோங்க. இது ரேண்டமாக எடுக்கிறது தான். மேலேயும் அதே மாதிரி பிஞ்ச் பண்ணி மடிப்பு எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு 9 ப்ளீட் சாரீங்கிறதுனால நான் குட்டி குட்டியாக மடிப்பெடுத்து போகிறேன். இது வந்து பார்டருக்கு ஏற்ற மாதிரி பார்டருக்கு கீழே தான் எல்லா ப்ளீட்ஸுமே வரணும். இதுவே வந்துட்டு ஒரு 4 ப்ளீட்ஸ் 5 ப்ளீட்ஸ் சாரீ அப்படின்னாக்கா கொஞ்சம் பெருசாக நம்ம வந்து ப்ளீட்ஸ் எடுத்துக்குவோம். இது ரேண்டமாக எடுக்கிற சைஸ் தான். இது சாரீ சைஸ் கிடையாது. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ப்ளீட்ஸ் எடுத்துக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது லாஸ்ட் மட்டும் இந்த மாதிரி வரணும். லாஸ்ட் ப்ளீட் வந்துட்டு நம்ம இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கணும். பார்டர் ப்ளீட்ஸ் வந்துட்டு இந்த சைடு இருக்கணும். இதை வந்து ஃபர்ஸ்ட் இப்படி பிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சாரியோட ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த பேசிஸ்ல தான் நான் வந்து ப்ரீப்ளீட் பண்ண போறேன். இது வந்து பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான மாதிரி இருக்கும். ஆனால் பழகிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளீட்ஸ் எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை விட இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே கம்மியா இருக்கணும். ஸோ தெரியணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ப்ளீட் இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கிட்டு ரெண்டாவது ப்ளீட் இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டு எல்லாமே கரெக்டா இருக்கணும். இந்த சைடு கொஞ்சம் உள்ள இருந்தாலும் பரவாயில்ல. இந்த சைடு எல்லாமே நேரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து கரெக்டாக அலைனாக இருக்கணும். ரைட் சைடு உள்ளே போனாலும் பரவாயில்ல. லெஃப்ட் சைடு தான் உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் எல்லாமே ஈக்குவலாக வர மாதிரியும் இந்த பக்கம் கொஞ்சம் முன்ன பின்ன அந்த மாதிரி இருக்கிற மாதிரியும் ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி நான் ஒரு 9 ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன். 9 ப்ளீட்ஸ்ல இந்த பக்கம் ப்ளீட்ஸ் அதாவது லெஃப்ட்ல இருக்கிறது எல்லாமே கரெக்டா அலைன் ஆயிருக்கணும். லாஸ்ட் ப்ளீட் வந்துட்டு நமக்கு லெஃப்ட் சைடுல வரணும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே ஒரே மாரி இருக்கலாம். இல்லனாக்கா ஒண்ணு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா ரொம்ப மேல, ரொம்ப கீழ அந்த மாரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு ஒரு பாயிண்ட் அந்த மாரி முன்ன பின்ன இருந்தா பரவால்ல. நான் ஃபர்ஸ்ட் ப்ளீட் மட்டும் கொஞ்சம் பெருசா எடுத்திருக்கேன். எல்லாமே மேக்ஸிமம் ஒரே மாதிரி வர மாரி தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம மேல வந்துட்டு இந்த மேல பிக் பண்ணியிருக்கோம் இல்லையா? இது வந்துட்டு சும்மா தான் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பின் பண்ண போற இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பின்னு பல்லுக்கு போடுறது. இப்ப ஃபர்ஸ்ட் பின் முடிஞ்சதும் இந்த பின்ன வந்துட்டு நம்ம பெக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பின்ன வந்துட்டு நம்ம பெக் பண்ணிக்கணும். கிளிப் போட்டு இந்த இடத்துல இப்ப நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ பண்ணிட்டு அதே மாதிரி 3 4 5 6 7 8 9 பின்ஸ் 9 இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 ப்ளீட்ஸ் இருக்கு. இந்த இடத்துல பின் பண்ணும்போது இந்த இடம் ஒன்னொன்னும் கீழே மேலேயா இருக்கும். இந்த மாதிரி மிஸ்மேட்சா இருக்கும். இதுவுமே கரெக்டா அலைன் பண்ணணும். இது கரெக்டா அலைன் பண்ணலன்னா நமக்கு saree கரெக்டா வராது. இதை நான் அலைன் பண்ணிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி கரெக்டா அலைன் பண்ணிட்டு அப்புறமா இங்க ஒரு பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த பின் இப்ப முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த இடம்லாம் இந்த மாதிரி வந்துட்டு ஹம்ப் வந்திருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம கரெக்ட் பண்ண போறோம். ஸோ இங்க திரும்பவும் நம்ம வந்து ப்ளீட் எடுத்து பண்ண போறோம். இந்த மாதிரி எல்லாமே இங்க ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இந்த பக்கம் வந்துட்டு இந்த பக்கமும் கரெக்டா இருக்கணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு இதுவும் இல்லாம இந்த இடத்துல ஒரு ஹேண்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஹேண்ட் ப்ரெஸ் பண்ணாக்க உள்ள எங்கேயும் தூக்கிட்டு இருக்காது. ஸோ இங்க ஒரு பின். ஸோ இப்போ இதை மேலே வச்சுட்டு திரும்பவும் நம்ம வந்து பின் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பின்னா வந்து பண்ணிட்டே வரணும். எது வரைக்கும் பண்ணணும்னா நம்ம இங்க பல்லு ப்ளீட் பின் பண்ணியிருக்கோம் தெரியுதா? இது வரைக்கும் பண்ணிட்டே வரணும். இந்த மாதிரி பண்ணிட்டே வரும்போது இந்த இடத்துல ஃபுல்லா கரெக்டா அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிட்டு இந்த இடத்துல கட்டு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள போயிருக்கு இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வெளியே எடுத்து விடுங்க. உள்ள இருக்கிற ப்ளீட்ஸ்லாம் வெளியே எடுத்து விட்டு இந்த மாதிரி ஃபுல்லா வெளியே எடுத்து விட்டு ஒரு ஹேண்ட்ல ஒரு ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்க பின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பல்லு ப்ளீட்ஸ்லயே நம்ம வந்து ஷோல்டர் பின் வரைக்கும் நம்ம ப்ளீட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து இங்க பின் இருக்கு அப்படின்னா கீழே வரைக்கும் இந்த இடத்துல வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். கரெக்டா இங்கேயே ப்ளீட்ஸ் பண்ணிட்டு இங்கேயே பின் பண்ணக்கூடாது. ஸோ இங்க பின் இருக்கு அப்படின்னா நான் இது வரைக்கும் வந்து ப்ளீட்ஸ் எடுக்க போறேன். அலைன் பண்ணிட்டு இங்க ஃபுல்லா வந்துட்டு நமக்கு ஏதாவது உள்ள இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வச்சு கரெக்டா அலைன் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல இங்க ஆல்ரெடி இருக்கிற பின்னை எடுத்து ஓகே இந்த மாதிரி பின் பண்ணிட்டு இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இதை எடுத்து அயன் பண்ணிடணும். இது ரொம்ப வந்து ஹெவி சாரியா இருக்கிறதுனால நான் வந்து இப்ப சில்க் மோட்ல இருந்து கொஞ்சம் ஹீட் வைக்கிறேன். கொஞ்சம் ஹீட் வச்சு அயன் பண்ணாதான் எல்லாமே இதாகும்.
நம்ம பல்லு ப்ளீட்ஸ் ஃபுல்லாக எடுத்து அயன் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் செஸ்ட் ப்ளீட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம ஷோல்டரில் பின் பண்ண போகிறது. இதை நம்ம நல்லா எடுத்து மேலே போட்டுட்டு இந்த இடத்துல பெக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் பின் இடத்துல வந்துட்டு நல்லா கரெக்டாக இருக்கணும். எங்கேயும் தூக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. இது தூக்கிட்டு இருந்தாலும் நமக்கு வந்து ப்ளீட்ஸ் மெஷர்மெண்ட் தப்பாக வரும். ஸோ இந்த இடத்துல இது கரெக்ட் பண்ணிட்டு இந்த எதுவுமே இங்கே வந்துட்டு தூக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இது கரெக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து கிளிப் வச்சு பெக் பண்ணிக்கோங்க. அண்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக சாரியை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு வந்து பார்டர் வச்ச இது வந்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். கொஞ்சம் இப்படி தள்ளி இருக்கலாம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ மற்றதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸில் இருக்கணும். ரைட் சைட் பார்டர் வந்துட்டு உங்களுக்கு கிராஸாக இப்படி வரணும். ரைட் சைட் பார்டர் வந்து இப்படி கிராஸாக வரணும். செஸ்டோட லென்த் வந்து 19 காட்டினேன் இல்லையா? இப்போ வந்துட்டு இந்த ஷோல்டர் பின்ல இருந்து 10 வச்சுக்கோங்க. நம்மளுடைய சென்டர் பாயிண்ட் நிப்பிள் பாயிண்ட் வச்சுக்கோங்க. 10 வச்சுட்டு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 10ல இருந்து 19 இந்த இடத்துல 19 வர மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம செஸ்ட் ப்ளீட்ஸோட அலைன்மெண்ட் எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு அயன் பண்ண போகிறோம். அயன் பண்ணுறதுல நான் அதே ஹீட் தான் வச்சுருக்கேன். ஸோ ஹீட் நான் மாற்றலை. ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஜென்டிலாக கொண்டு வாங்க அயனிங்க. ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அயனிங் கொண்டு வாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அயன் பண்ண இடமும் இங்கே அயன் பண்ண இடமும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இது அயன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மடிப்பு தெரியுதா? ஆனால் இது உங்களுக்கு தெரியாது. நான் வந்து மினிமல் ஹீட் வச்சு தான் அயன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவே எனஃப் தான். ஸோ இப்போ செஸ்ட் ப்ளீட்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அயன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ இது செஸ்ட்டு இப்போ எடுத்துட்டு இதை நல்லா இப்படி கீழே தள்ளி விட்டுக்கணும். இதை இப்படி கீழே தள்ளி விட்டுட்டு திரும்பவும் இதை அலைன் பண்ணணும். இந்த மாதிரி திரும்பவும் அலைன் பண்ணிட்டு இங்கேயே நம்ம அயன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பல்லு ப்ளீட்ஸை வந்து 2 போர்ஷனாக எடுத்து அயன் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு போர்ஷனும் 2வது போர்ஷனும் இப்போ ஃபுல்லாக அயன் ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே விட்டுறலாம். இப்போ வந்துட்டு சென்டர் ப்ளீட்ஸ் பின்னுக்கும் 3rd பின்னுக்கும் சென்டர் போர்ஷன் தான் நம்ம பல்லு ப்ளீட்ஸாக எடுப்போம். இதுவே சில பேருக்கு வந்துட்டு இவ்வளவுதான் வரும். நல்லா ஹைட்டா இருக்காங்க, ஃபேட்டா இருக்காங்கன்னா சில பேருக்குலாம் இவ்வளவுதான் வரும். இந்த மாதிரி வரவங்களுக்குலாம் ஒரு 3 பிளேட்ஸ் 4 பிளேட்ஸ் எடுக்கிறதே கஷ்டம். ஓகேங்களா? ரொம்ப ஸ்லிம்மா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேணா நிறைய எடுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப அதிகமாகவும் எடுக்காதீங்க. ஏன்னா அவங்களே ஸ்லிம்மா இருப்பாங்க. ஸோ அந்த பிளேட்ஸ் நிறைய இருந்து அதை நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணோம்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் வயிறு பெருசா தெரியும். ஒரு 8 அந்த மாதிரி வர மாதிரி பிளேட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பின் வந்துட்டு இங்க இருந்து தான் இந்த மடிப்பு வரணும். இந்த மடிப்பு வந்து இந்த பக்கம்லாம் இங்க இருந்து வரக்கூடாது. இந்த மாதிரி போகக்கூடாது. இந்த மாதிரி போச்சுன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் டஃப்பா இருக்கும். ஸோ பின் வரத்துல தான் உங்களுக்கு ப்ளீட் ஸ்டார்ட் ஆகும். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து 3rd, அதாவது இன்சைட் நம்ம இன் பண்றோம் இல்லையா, இங்க இருந்து போறதுனால நமக்கு பேக் டு பேக் ப்ளீட்ஸ் வரும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ளீட், 2வது ப்ளீட் இப்படி பேக் டு பேக் வரும். ஓகேங்களா? தெரியுதா? இந்த மாதிரி பேக் டு பேக் ப்ளீட்ஸ் வந்துட்டு இந்த பின் இருக்கு இல்லையா, 3rd பின், இது வரைக்கும் வரும். ஸோ இந்த 3rd பின்னும் ஃபர்ஸ்ட் பின்னும் லெஃப்ட் சைடில், அதாவது நமக்கு ஷோல்டரில் லெஃப்ட் சைடில் வந்துட்டு ரெண்டுமே கரெக்டாக மீட் ஆகணும். இதுதான் கரெக்டான சென்டர் ப்ளீட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து டேபிளில் போடும்போது இந்த பின்ஸ் ரெண்டுமே நம்மளா பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த இன்சைடு இன் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து டேபிளுக்கு அந்த சைட் போயிடணும். இந்த சென்டர் பிளேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 இங்க தள்ளி தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். தள்ளி தள்ளி வைக்கணும். கொஞ்சமா ஒரு சென்டிமீட்டர் அந்த மாதிரி. ரொம்ப தள்ளி வைக்காதீங்க. ரொம்ப தள்ளி வச்சீங்கன்னாக்கா ரொம்ப டிஃப்ரென்ஸ் வரும். அதனால ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி தள்ளி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர மாதிரி ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேலும் கீழுமாலாம் இருக்கக்கூடாது. இந்த ப்ளீட் மேலே கீழெல்லாம் இருக்கக்கூடாது. அதுவுமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு சென்டர் ப்ளீட்ஸ் கரெக்டாக இருக்கும்.
கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற பின்னே எடுத்து பின் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சென்டர் பீஸ்லேருந்து ஒரு 10 இன்ச்சுக்கு கீழே இறக்கிக்கோங்க. இது நல்லா பெரிய சாரிங்கிறதுனால ஓரளவுக்கு கீழே இறக்கிக்கிறேன். இந்த இடத்துலையும் ஒரு பின் பண்ணணும். இது நம்ம ஹிப்பில் வந்துட்டு இன் பண்ணுற இடம். ஸோ இங்கே பின் இருந்துச்சுன்னா கஸ்டமருக்கு வந்து இன் பண்ண கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ரொம்ப இல்லாமல் பார்த்துக்கோங்க. எப்போ நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்தீங்கனாலுமே கையில் ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த 2 பின் பண்ணிட்டோம். இங்கே சென்டரில் இங்கே ஒரு பின் பண்ணணும். இதில் வந்துட்டு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த ஃப்ளவர் இருக்கு அப்படின்னாக்கா ஃப்ளவருக்கு இந்த இடத்துல அடுத்து இந்த பேட்டர்ன் இருக்கிறதுனால நீங்கள் பேட்டர்னை ஃபாலோ பண்ணி பின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக வரும். இங்கே பின் பண்ணும்போது இந்த லாஸ்ட்டையும் சேர்த்து தான் நம்ம பின் பண்ணணும். இந்த saree லாஸ்ட்டாக விட்டுட்டு பண்ணோம்னா நமக்கு சரியாக வராது. ஸோ இங்கேயும் நம்ம சேர்த்து தான் பின் பண்ணணும். saree இப்படி கையை உள்ளே விட்டுக்கோங்க. கையை உள்ளே விட்டு இப்படி பின் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சென்டரில் பின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஃபால்ஸ் பின் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்த பின் பண்ண போகிறோம். ஸோ ஃபால்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்க நம்மளால் அந்த இடத்துல பின் குத்த முடியாது. ஸோ சாரீக்கு மேலே வந்துட்டு ஃபால்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் பின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் வந்துட்டு ஃப்ளஃபி ப்ளீட்ஸ்லாம் வைக்கிறீங்க அப்படின்னாக்க இந்த இடத்த மட்டும் அயன் பண்ணால் போதும். இது உங்களுக்கு அப்படியே புஃப்னு தூக்கிட்டு இருக்கும். இவங்க ஃபால்ஸ் அடிக்கலை, அதனால நான் இங்கேயே பின் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், உங்களுக்கு சென்டர் ப்ளீட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சென்டர் ப்ளீட்ஸில் வந்து மொத்தமாக உங்களுக்கு 4 பின் பின் பண்ணியிருக்கு. ஸோ சென்டர் ப்ளீட்ஸ் இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ அதில் அயன் பண்ணிடலாம். அயன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுலேருந்து அயன் பண்ணிக்கலாம். இந்த ப்ளீட்ஸ் உள்ளே இருக்கிற ப்ளீட்ஸ் ரெண்டுமே கவர் ஆகிற மாதிரி அயன் பண்ணுங்க. இந்த இடம்லாம் தூக்கிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இப்படி தூக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கரெக்டாக மேட்ச் பண்ணி அயன் பண்ணுங்க. ஸோ இப்போ saree ப்ரீபிட்டிங்கில் நம்ம பல்லு ப்ளீட்ஸ் முடிச்சிட்டோம், செஸ்ட் ப்ளீட்ஸ் முடிச்சிட்டோம், அண்ட் சென்டர் ப்ளீட்ஸும் ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம தலைகீழ் திருப்பி போட்டு தான் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுவோம். ஸோ இந்த பெக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து சாரியை திருப்பி போட போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் இப்படி சாரியை திருப்பி போடுறது தான். சாரி இப்படி திருப்பி போடும்போது இன் பண்ணதெல்லாம் நமக்கு அந்த சைடு இருக்கும், பல்லு ப்ளீட்ஸ் ஃபுல்லாக நம்ம சைடு இருக்கணும். பல்லு ப்ளீட்ஸ் இந்த சைடு, இன் பண்ற சைடு சாரி ஃபுல்லா இந்த பக்கம் இருக்கும். நம்ம இப்போ தலைகீழ திருப்பி போட்டோம் சாரியை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள இன் பண்ற சைட்ல தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண போறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ப்ளீட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ளீட்ஸை ஒட்டின மாதிரி ஒரு ஃபோல்டு. அதுக்கப்புறம் இந்த ப்ளீட்ல இருந்து இந்த பல்லு ப்ளீட்ஸ் இருக்கு, சாரி இந்த சென்டர் ப்ளீட்ஸ் இருக்கு இல்லையா, சென்டர் ப்ளீட்ஸ்ல இருந்து ஒரு இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சுக்கு தள்ளி இங்க ஒரு மடிப்பு. பாக்ஸ் ஃபோல்டிங்கோட சைஸ்க்காக நம்ம இதை பண்றோம். பாக்ஸ் ஃபோல்டிங் சைஸ் வந்து இந்த ப்ளீட்ஸை ஒட்டின மாதிரி ஒரு ஃபோல்டு, அண்ட் இங்க வந்துட்டு ப்ளீட்ஸ்ல இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு தள்ளி ஒரு ஃபோல்டு. இதுதான் நம்மளுடைய பாக்ஸ் ஃபோல்டிங் சைஸ். இதே மாதிரி நம்ம அந்த பக்கமும் ஃபாலோ பண்ண போறோம். பாக்ஸ் ஃபோல்டிங்கோட சைஸை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் மேலே மேலே இன் பண்ற இடத்த வந்து நம்ம பண்ண போறோம். இப்படி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த மடிப்பு இருக்கு இல்லையா, இதுக்குள்ளதான் எல்லா மடிப்புமே வரணும். நம்ம எல்லாத்தையுமே பாக்ஸ் ஃபோல்டிங் பண்றது இதுக்கு உள்ளதான் இருக்கணும். இதை விட்டு தாண்டி இப்படி போகக்கூடாது. அதே மாதிரி இந்த சைடும் இதுக்குள்ளதான் இருக்கணும், இதை தாண்டி போகக்கூடாது. இந்த மாதிரி லேயர் பை லேயரா போட்டு
சாரியோட உள்பக்கத்தை ஃபுல்லா நம்ம வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி முடிச்சிடணும். நான் வந்து ஜஸ்ட் ஹேண்ட் வச்சு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுக்குறேன். ரொம்ப புஃப்னு இருக்கிற சாரீனா நீங்க நார்மலா அயன் பாக்ஸை வந்து கூட வச்சு அயன் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணாம அயன் பண்ணுங்க. இப்போ நம்ம சாரியோட உள் பக்கத்தை வந்து ஃபுல்லா பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த சாரியை வந்து 3 பார்ட்டா டிவைட் பண்ணிக்கணும். ஒரு பார்ட் இங்கேயும் 2 பார்ட் அந்த சைடும் வச்சுக்கணும். நம்மளுடைய பல்லு ப்ளீட்ஸோட குட் சைடு இருக்கு இல்லையா, நல்ல பக்கம், அதை எடுத்து நம்மளுடைய ஒரு பார்ட் சாரியோட ஒரு பார்ட் மேல இந்த ஷோல்டர் பின் வர மாதிரி இங்க வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஷோல்டர் பின்ல வந்துட்டு இந்த பக்கம் ஒரு பார்ட்டும் அந்த பக்கம் 2 பார்ட், அந்த பக்கம் 2 பார்ட்டும் இருக்கணும். ஸோ ஷோல்டர் பின் இங்கே வச்சுட்டு இந்த செஸ்ட் ப்ளீட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த முடிகிற இடம், இந்த பாக்ஸ் ஃபோல்டிங் முடிகிற இடத்துல, இந்த இடத்துல ஹேண்டை வச்சுட்டு இந்த ப்ளீட்டை அப்படியே மேலே எடுத்துட்டு போகணும். எது வரைக்கும்னா இந்த பாக்ஸ் ஃபோல்டிங்கோட ஸ்டார்டிங் பிளேஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல பெக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ப்ளீட்ஸை லைட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடம் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இந்த இடம் ஸ்ட்ரைட்டாகவும் இது வந்துட்டு கிராஸாகவும் ஏ ஷேப்ல வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய லெஃப்ட் சைட் ஷோல்டர்ல வர்றது வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ரைட் சைட் ஷோல்டர் வர்றது கிராஸா இருக்கணும். இந்த பக்கம் ஒரு பார்ட் இருக்கணும். இந்த பக்கம் 2 பார்ட் ஆஃப் சாரீஸ் இருக்கணும். ஸோ இதுதான் நமக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணும்போது வெளியில தெரிய போறது. ஸோ இந்த இடத்துல எந்த ஹம்ஸும் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல எல்லா பிளேட்ஸும் ஈக்குவலா ஸ்ப்ரெட் ஆயிருக்கணும். ஸோ இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்துட்டு பாக்ஸ் ஃபோல்டிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த செஸ்ட் ப்ளீட்ஸை வந்துட்டு நம்ம பாக்ஸ் ஃபோல்ட் பண்ண போறோம். அப்ப இந்த இடத்துல நீங்க வந்து ஹேண்ட் வச்சுக்கோங்க. ஹேண்ட் வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து மடிச்சுக்கோங்க. எது வரைக்கும்னா இந்த மடிப்பு ஆல்ரெடி இருக்கு இல்லையா, இது வரைக்குமே இந்த செஸ்ட் ப்ளீட்ஸ் வரணும். எந்த ப்ளீட்ஸுமே வெளியே தெரியாத மாதிரி அழகா மடிச்சுக்கோங்க. இப்ப நம்ம செஸ்ட் ப்ளீட்ஸும் சரி, உள்ள இன் பண்றதும் எல்லாமே வந்து நம்ம மடிச்சிட்டோம். இப்ப பாக்ஸ் ஃபோல்டிங்ல வந்துட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் இப்படி ஹேண்ட் வச்சுட்டு இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. அண்டு இது 2 பார்ட் இல்லையா, ஸோ இதை நம்ம 2 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். இப்படி ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டை மடிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டை வந்து இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. இந்த இடத்த வந்துட்டு நம்ம வெளிப்பக்கமா வர மாதிரி, அவுட் சைட்ல வர மாதிரி காட்டணும். ஸோ இந்த பெக் எடுத்துட்டு நம்ம இதை மேலே போட்டோம்னா இந்த செஸ்ட் ப்ளீட்ஸ் வந்து உள்ள போயிடும். ஸோ நம்ம சாரியை வந்து இப்படிதான் திருப்பணும். இப்படி திருப்பினாதான் நமக்கு வந்து இது கரெக்டா அலைனா இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய சாரி வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணியாச்சு. பல்லு ப்ளீட்ஸை வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து சுருட்டி இது உள்ளெல்லாம் வைக்காதீங்க, அப்புறம் எடுக்கும்போது நல்லா இருக்காது. ஜஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு மேல மேல போட்டுட்டு வந்துருங்க, அவ்வளோதான். அது பண்ணி காமிச்சுக்க. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சாரி ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி. ஸோ நார்மலாக ஒரு சில்க் சாரீ, நல்ல ஒரு பட்டு சாரீலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹீட் வைக்கலாம். சில்க்லேயே கொஞ்சம் அதிகமாக ஹீட் வச்சு நீங்கள் பண்ணாக்கா நல்லா இருக்கும். இந்த ஆர்கன்ஸா டைப் சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அயன் பாக்ஸை ஹீட் பண்ணிடலாம், அயன் பண்ணி ப்ரீப்ளீட் பண்ணிடாதீங்க, சாரீ கண்டிப்பாக பொசுங்கிடும். ஸோ அந்த மாதிரி சாரீஸ்லாம் வருது அப்படின்னாக்கா ஜஸ்ட் அயன் பாக்ஸை வச்சுட்டு ஹீட் பண்ணாமல் அயன் பாக்ஸை வச்சு நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ப்ளீட்ஸ்லாம் வந்துடும். அண்டு நெட் கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஜஸ்ட் நீங்கள் பின் மட்டும்தான் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். காட்டன் சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் கொடுத்து அயன் பண்ணாக்கா அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே நல்லா நிற்கும். ஸோ ஒவ்வொரு சாரீக்கும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட் அந்த மாதிரி தான் நமக்கு வந்து மாறும். எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும், எது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாரீ ப்ரீப்ளீட் டுட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் வேறு என்ன டவுட் இருக்குது, இன்னும் வேறு என்ன வீடியோ எடுத்து போடலாங்கிறதையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.